டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அந்தந்த கிளாஸ் இன்சார்ஜ் அண்ணாங்கள் உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் என்ரோல்மெண்ட் லிங்க்கை உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு பேசிக் ஹார்ட்வேர், ஒரு சிலருக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஓரியன்டான சர்டிஃபிகேட் கோர்ஸு, ஒரு சிலருக்கு ஐஓடி, ஒரு சிலருக்கு சிசிஎன்ஏ கோர்ஸ் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிளாஸ் டியூட்டர் அண்ணாங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து ஐஓடி கோர்ஸோட லிங்க்கு. இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வரும். நீங்கள் உங்கள் மொபைல் வழியாகவே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைல் வழியாக ஆப்ரேட் பண்ணுறப்ப டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சிஸ்கோ வெப்சைட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கிளிக் பண்ணல, நான் வேறு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறதுனால நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணாவே போதும். கிளிக் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சு கிளிக் பண்ணாவே போதும், உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், அந்த சிஸ்கோ வெப்சைட்டோட ஸ்க்ரீன் வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போது இதில் போயிட்டு கெட் ஸ்டார்டர்னு நீங்கள் இங்கே கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிளாஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட கோடு, அடுத்து நீங்கள் என்ன கோர்ஸில் என்ரோல் ஆகிருக்கீங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷெட்யூல் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கு, உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட்னு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் மொபைலில் ப்ரெஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா, ஒன்று மெயில் ஐடி கேட்கும். ஓகேங்களா? லாகின் மெயில் ஐடி கேட்கும். உங்களுக்கு இந்த லாகின் மெயில் ஐடி கிடையாது, ஏன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் வழியாக டைரெக்டாக லிங்க் ஆகிறனால நீங்கள் இந்த இடத்துல கூகுள் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல மேலே இருக்கிற ஆப்ஷன் மெயில் ஐடி சூஸ் பண்ண வேண்டியதில் ஜஸ்ட்டு இந்த இடத்துல இந்த கூகுள்னு இருக்குது பாருங்கள். ஒவ்வொருத்தரோட மொபைலும் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி கூகுள் அக்கௌண்ட்டு கூட லிங்க் ஆகி தான் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த கூகுள் அக்கௌண்ட்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் என்னென்ன ஜிமெயில் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் காட்டு. அதில் நீங்கள் ரெகுலராக யூஸ் படுத்தக்கூடிய மெயில் ஐடியை செலக்ட் பண்ணி நீங்கள் லாகின் கொடுத்துருக்குங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து வேற ஒரு மெயில் ஐடியில் லாகின் பண்ணுறேன். என் பர்சனல் ஐடி சொல்லுங்கள். இப்போ என்னோடய மெயில் ஐடியில் லாகின் பண்ணுறேன், ஏன்னா இது வேறு யூஸருங்கிறனால. MENC@gmail.com. ஓகே, இங்கே அந்த அட்டு சிம்பிள். இப்போது நான் வந்து உங்களோட மொபைலில் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாவே டைரெக்டாக உள்ளே போயிடும். நான் வேறு மெயிலில் லிங்க் பண்ணுறதுனால நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அந்த மெயில் ஐடி டீட்டெயில்ஸ் கேட்குது, அதனால் நான் கொடுத்துட்டு உள்ளே லாகின் பண்ணுறேன். ஓகே, இப்போது உங்களோட மெயில் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு டைரெக்டாக இந்த ஸ்க்ரீன் வரும். ஓகேங்களா? சைன்இன் வித் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு வந்திருக்குங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூகுள் வில் அலோ சிஸ்கோ நெட்வொர்க்கிங் அகாடமி டு ஆக்சஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் யூன்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஜஸ்ட் இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தா டைரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போயாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும், அது மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. உங்களோட கண்ட்ரி, நம்மளோட கண்ட்ரி இந்தியா, அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேட் தமிழ்நாடு, அதையே சூஸ் பண்ணிக்கோங்க. டீன்னு கொடுத்தாவே தமிழ்நாடு செலக்ட் ஆயிரும். அடுத்து இயர் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த இயர் ஆஃப் பர்த் 83. அப்போ உங்களோட இயர் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு மந்த்து இது கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா போதும். கொடுத்துட்டு ஜஸ்ட் கண்டினியூ. அப்போ இந்த இடத்துல இயர் ஆஃப் பர்த்து, மந்த்து கேட்கும், அதுக்கப்புறம் கண்ட்ரி, ஸ்டேட் கேட்கும். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போது உங்களோட மெயில் ஐடி ஆல்ரெடி லிங்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு இருக்குது. ஓகேவா? இப்போது இது ராஜமாணிக்கம்னு ஒரு அண்ணாவோட நேம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்டிஃபிகேட்டில் இந்த இடத்துல என்ன நேம் இருக்கோ அதுதான் நம்ம சர்டிஃபிகேட்டில் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜமாணிக்கம்க்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் அங்கே சர்டிஃபிகேட்டில் எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? இல்லை எனக்கு கேபிட்டல் லெட்டரில் வேணும்னா கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிங்க, ராஜமாணிக்கம். ஓகேங்களா? இதுதான் உங்களோட நேமு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வேணும்னா ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சர்டிஃபிகேட்டில் டாட் வேணும்னா டாட் வச்சுக்கோங்க, இல்லை எனக்கு ஒரு ஸ்பேஸ் மட்டும் இருந்தால் போதுன்னா இப்படி ஸ்பேஸ் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் டாட் வைக்கிறதால வச்சுக்கலாம். இப்போது இங்கே என்ன நேம் இருக்கோ அதுதான் உங்கள் சர்டிஃபிகேட்டில் வரப்போகுது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு கண்டினியூ. ஓகேங்களா?
ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டேரெக்டாக நம்ம சிஸ்கோ கோர்ஸ்குள்ளே லாகின் ஆயிரும். ஓகேங்களா? இப்போது இந்த கோர்ஸ்குள்ளே உள்ள லாகின் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஒரு 8 படித்து பார்க்குறதா இருந்தால் பார்த்துட்டு ஜஸ்ட்டு ஃபைனலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரீன்னு இருக்குது. அது நீங்கள் ஐ அக்ரி கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு அக்செப்ட் அண்ட் கண்டினியூ. ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக சிஸ்கோ லாகின் உங்களுக்கு ஆக்சஸ் ஆயிரும். இனி நெக்ஸ்ட்டு டைமெல்லாம் நீங்கள் லாகின் பண்ணுறப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளே டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம் உங்களை மெயில் ஐடி வச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் டு ஐஓடி அண்ட் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கோர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ டேரெக்டாக உங்களோட மெட்டீரியல்ஸ் இங்கே லோட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் படிக்கிறப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த கண்டென்ட் வரும். நீங்கள் படித்து முடிக்க இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்டேட் ஆகும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டேன். ஃபஸ்ட் டைம் இந்த கோர்ஸ்னு சொல்லி இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அப்படியே நீங்கள் படித்து முடிக்க ஆட்டோமேட்டிக்காக வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா This is the cat that drank the milk. கண்டென்ட் இருக்குது. நீங்கள் வீடியோ கண்டென்ட்டே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் கண்டென்ட்டே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் டிரான்ஸ்கிரிப்ட், அதாவது அந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் நம்மளுக்கு வாய்ஸ் கிளியராக புரியலைன்னா டிரான்ஸ்கிரிப்ட்னு கொடுத்தீங்கன்னா அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸில் வரும், நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்போ லாஸ்ட்டில் எக்ஸாம், ஒவ்வொரு மாடியூலுக்கும் ஒரு எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில மாடியூலுக்கு எக்ஸாம் இருக்குது, ஒரு சில மாடியூலுக்கு இங்கே பாருங்கள் கியூஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த கியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நான் இன்னும் ஆக்டிவேட் பண்ணல உங்களுக்கு, அதனால் லாக்கில் இருக்குது. அதே மாதிரி கீழே வாங்க, எக்ஸாம் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 செகண்ட். இப்போ எண்ட் ஆஃப் த கோர்ஸ் சர்வே இருக்கா, இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் எக்ஸாம்னு ஒன்று இருக்கா. ஃபைனல் எக்ஸாம் ஆக்டிவேட் நான் பண்ணல. நீங்கள் கிளிக் பண்ணால் டேரெக்டாக உள்ளே போகாது. ஃபஸ்ட்டு சர்வே கொடுத்தோன்னே இந்த ஃபைனல் எக்ஸாம் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த எக்ஸாம் ஆக்டிவேட் பண்ணாதனால உங்களுக்கு லிஸ்ட் ஆகலையா, இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் நான் ஆக்டிவேட் பண்ணி விடுறேன். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கோர்ஸ் வந்து இதுதான். இந்த கோர்ஸ்க்கு நான் என்ரோல் பண்ணி விட்டுறேன். அசஸ்மெண்ட் மட்டும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறேன். இப்போ மாடியூல் 1 எக்ஸாம் இருக்குங்களா, இந்த மாடியூல் 1 எக்ஸாம் மட்டும் நான் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாடியூல் 1 எக்ஸாம் உங்களுக்கு எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆயிருன்னா, இன்றைக்கி 20ஆம் தேதி ஒரு 11 மணிலேருந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி பண்ணிடுறேன். இல்லைனா 10:15 AM. அப்போ இப்போ ஆக்டிவேட் ஆகிருக்கும். அதாவது இன்றைக்கி தேதி 10:15 ஆக்டிவேட்டில் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். அன்டில் இது வரைக்கும் ஏப்ரல் 30 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இவ்வளோ நாள் கொடுக்க மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ நாள் கொடுப்பேன்னா ஒரு 1 வீக் கொடுப்பேன். ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் 30 வரைக்கும் கொடுக்குறேன். சேவ். ஓகேவா? இப்போது ஓகே, ஏப்ரல் 30, மார்ச் 30, ஏப்ரல் தான் சூப்பர் இருக்குது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஓகே ஏப்ரலில் தான் இருக்கா. ஓகே, இங்கே மார்ச் மாறல, அதனால தான் சேவ் ஆகலை. ஓகே, ஜஸ்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அசைன்மெண்ட் நான் ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டேன். இப்போது இந்த அண்ணா போய் ஃபஸ்ட்டு சாப்டர் இந்த இதில் இருந்துச்சுங்களா, அப்படியே உள்ளே போகிறப்போ எக்ஸாம் ஆக்டிவேட் இல்லைன்னு காட்டுச்சு. இப்போ நான் மறுபடியும் உள்ளே வரேன். உள்ளே வந்தீங்கன்னா 1 செகண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே லாகின் பண்ணி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போது எக்ஸாம் ஆக்டிவேட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் கியூஸ் அப்ளை வந்து ஆக்டிவேட் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் உங்களோட ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸ் டியூட்டர் என்ன சொல்கிறாங்களோ நான் அவங்ககிட்ட நான் அந்த டேட்டை அப்டேட் பண்ணிடுவேன். அவங்க மூலிமா நீங்கள் வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் ரெடி ஆயிரும். ஓகேங்களா?